நம்ம சேனலை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம டிஎன்எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல்ஸை கொடுத்து உங்களுக்கு தமிழ் பேப்பரை ஈஸியாக கிளியர் பண்ணுற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎன்எம்ஆர்பியில் இருக்க பேராமெடிக்கல் அண்ட் தென் மெடிக்கல் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிஸ்ட், நர்சிங், ரேடியாலஜிஸ்ட் அண்ட் தென் லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் சர்ஜன், டென்டல், ஜென்ரல் அண்ட் தென் மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும், அதாவது யுனானி, ஆயுர்வேதா, சித்தா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு எம்ஆர்பியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து கரெக்ஷனுக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தமிழ் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த தமிழ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு இயலும் இனிமேல் டெய்லி வந்து டீச் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்னு. ஸோ டோட்டலாக எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்க 9 இயலும் 9 நாள் ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து லைவ் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இந்த 9 நாளும் நீங்க நம்மளோட வீடியோஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த 9 நாள்ல நீங்க ஈஸியா வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமை கிளியர் வந்து பண்ணிடலாம். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்க டெய்லி இந்த வீடியோ வந்ததும் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஸோ மறக்காம உங்களோட ரிவ்யூஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளில் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் முடிச்சுட்டு எம்ஆர்பி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடணும். உங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு லைக் எந்தெந்த லிங்க்ல உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அது மூலயமா நம்மளோட சேனலோட எல்லா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணி ஸோ நம்மளோட சேனலை ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுங்க. வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1னுடைய இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். இலக்கண பகுதி எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து, சொல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா படிக்கும்போது 6th ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6th 6th 7th 8th 9th 10th வந்தால் தான் உங்களுக்கு தெளிவாகவும் புரியும், நிறைய டீட்டெயில் வந்து புரிஞ்சுக்கவும் வந்து எளிமையாக வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து 6th 9th வரைக்கும் இலக்கண பகுதி வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எளிமையாகவும் இருக்கும், எல்லாமே புரியவும் செய்யும். ஒரு மொழியை வந்து தெளிவாக பேசணும், எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதவுறது எதுன்னா இலக்கணம்ன்றதை சொல்லியிருக்காங்க. மொழியின் சிறப்புகளை அறியவும் வந்து இலக்கணம் வந்து துணை செய்யும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து எழுத்து பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து பற்றி பார்க்க போகிறோம். எழுத்தில் வந்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்து வந்து 10 வகை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்ட்டு 10 சார்பெழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சிலது இந்த சார்பெழுத்துக்கள்ல இருந்து முன்னாடி வகுப்புகளில் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்கன்னா உயிரிழப்படை, ஒற்றலைப்படை ஆகிய 2 அளபடைகள் குறித்து இங்கு காண்போம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சார்பெழுத்துக்களின் வகைகள் எத்தனைனா 10. சார்பெழுத்துக்களின் வகைகள் எத்தனை? 10. ஸோ அளவெடுத்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்டு ஒழுத்தல். இப்போ அம்மாவை வந்து கூப்பிட்றோம், அம்மான்னு கூப்பிடுவோம். அதே கொஞ்சம் தொலைவாக இருந்தால் என்ன அம்மா அப்படின்னு கற்றுவோம் இல்லையா, இது வந்து ஒரு அளவெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அம்மா, தம்பி அப்படின்னு அழைக்கிறது அளவெடுத்தல். அளவெடுத்தல்னா நீண்டு ஒழுத்தல். கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நீண்டு வந்து கூப்பிடுவோம், அப்போது நீண்டு ஒழித்தல். முதல்ல வந்து உயிரளபடையை வந்து கொடுத்துருக்காங்க. உயிரளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வார்த்தையில் வந்து முதல் எழுத்து பக்கத்தில் வந்து ஒரு உயிரெழுத்து வருது, இல்லை இடையில வருது, இல்லை கடைசியில் வருது, உயிரெழுத்து வருதுன்னா அது அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்கு முன்னாடி வந்து என்ன எழுத்து இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நெடில் எழுத்து, அதுவும் வந்து அதனுடைய இணை எழுத்தாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 6th பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் தெளிவாக வந்து புரியும். உயிரளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் வந்து மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் அம்மாவை வந்து பாருங்கள். இதில் வந்து ஆ என்ற உயிரெழுத்து வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உயிரளபடை அப்படின்னு தெரியும். இதில் வந்து
ஆ அப்படின்றது வந்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி மா வந்து இருக்குது. அந்த மாவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம், இம் குட்டல் ஆ, ஒரு நெட்டெழுத்து வந்து வந்திருக்கு. அது நீண்டு ஒலிக்கிறப்போ அதனுடைய அந்த ஆவனுடைய இனமான குறில் எழுத்து வந்து அவற்றை தொடர்ந்து வந்து வந்திருக்கு. இப்படி வர்றது தான் வந்து உயிரெழுபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுபடையில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. அந்த 3 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் வந்து செய்யுளிசை சொல்லும் போதே ஒரு இசை அப்படின்றது வருது இல்லையா, அப்போது செய்யுள்ள ஓசை வந்து குறையிறப்போ அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் என்னென்ன, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஸோ 7 நெட்டெழுத்துக்கள் இருக்குது. அந்த நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறது தான் வந்து செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை எதற்காக அளபெடுக்குதுன்னா, ஓசையை குறையிறப்போ அளபெடுக்கும். இதை வந்து வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா, இசை நிறை அளபடை அப்படின்னுட்டும் அழைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓ ஓதல் வேண்டும். ஸோ இதில் வந்து ஓக்கு அடுத்து முதல்லவே என்னது, உயிரெழுத்து வந்து வந்துடுது. அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துங்க இது போல் வரும். மீதி இடத்துல எங்கேயுமே வந்து உயிரெழுத்து முதல்ல மட்டும்தான் வரும், நடுவுலையும் கடைசிலையும் வராது. அது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், உரா ஆர் குருவாய். ஆ என்ற உயிரெழுத்து வந்து இடையில வந்திருக்கு, மொழி இடையில வந்து வந்திருக்கு. அப்போது ஆ ஓ அப்படின்னு வந்ததுன்னா அது என்ன அளபடைன்னா செய்யுளிசை அளபடை. செய்யுள் வந்து நம்ம இயல்கள் வந்து படிக்கும்போது எப்போ எங்கே கொடுக்குறாங்க, முதல்ல வந்து கொடுக்குறாங்க. உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து எது, ஆ. அப்போது ஆ வருது அப்படின்னா அது வந்து செய்யுளிசை அளபடை அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போடுங்க. அப்புறமா ஓ அப்படின்றது வருது அப்படின்னாலும் சாரி, ஓக்கு அடுத்து ஓ வந்தாலும் அதுவும் வந்து செய்யுளிசை அளபடைன்றது, செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடைன்றதை மறந்துடாதீங்க. அப்போ படால வந்து ஆ வந்து பார்த்திங்கன்னா மொழி இறுதியில் வருதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை என்று எது சொல்கிறாங்கன்னா, செய்யுளில் வந்து ஓசை குறையாத இடத்திலும், ஸோ ஓசை குறையிற இடத்துல வந்து அளபெடுப்பு நடந்ததுன்னா அது வந்து செய்யுளிசை அளபடை. ஓசை குறையாத இடத்திலும் வந்து இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது வந்து இன்னிசை அளபடை. ஸோ ஓசை குறையாத இடத்துலையும் வந்து இனிய ஓசைக்காக வந்து அளவெடுப்பு நிகழ்ந்தால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை என்ன, கொடுப்பதுவும் அப்படின்ற ஊ என்ற வார்த்தை வந்து வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஊ லலல்லா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஊ லலல்லா அப்படின்ட்டு. அப்போ வந்து ஊ அப்படின்னு வந்தால் ஒரு இனிமையான இசைப்பாடல், இன்னிசை அளபடை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை. ஸோ செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை தான் வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுறோம். ஊனரசை உரநசை, வரநசை. ஸோ சொல்லிசை அளபடை வந்து பார்த்திங்கன்னா என்ன உயிரெழுத்து வரும்னா ஈஎன் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஈஎன் இழிக்காத சொல்லு, ஈல வந்து ஏதோ முடியுதுன்னா அது அளபடையன்னு தெரியும். அது எப்படி சொல்லிசை அளபடையன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா, ஈஎன் இழிக்காத சொல்லு அப்படின்னா சொல்லிசை அளபடை. நசை என்பதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம். விரும்பு என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவெடுத்து பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது என்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ செய்யுளில் ஒரு பெயர் சொல். ஸோ பெயர் சொல் வந்து பார்த்திங்கன்னா நசைன்னா அந்த வரநசை உரநசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து விருப்பம். விரும்பி அப்படின்ற பொருள் தருவதற்காக அது வந்து நசையி என அளவெடுத்து அந்த நசை என்ற பெயர் சொல் வந்து நசையி அப்படின்ட்டு வினை எச்சமாக, இந்த ஈல வந்து முடிஞ்சால் வினையச்சம், ஊல வந்து முடிஞ்சால் வினையச்சம் அப்படின்ட்டு முன்னாடி வகுப்புகளில் வந்து பார்த்துருப்போம். அப்போ வந்து வினை எச்சமாக வந்து மாறியிருக்கு. அதனால் வந்து இது சொல்லிசை அளபடை என்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈஎன் முடிஞ்சால் ஈஎன் இழுக்காத சொல்லிசை அளபடை என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒற்றளபடையை வந்து செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான 10 அக்கெனும் ஆயுத எழுத்தும் வந்து அளவெடுப்பது ஒற்றளபடை ஆகும். ஒற்றளபடையில் வந்து மெய் எழுத்துக்கள் எத்தனை அளவெடுக்காம், 10 வந்து அளவெடுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயுத எழுத்து 1 மொத்தம் 11 எழுத்துக்கள் வந்து ஒற்றளபடையில் வந்து அளவெடுக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒற்றளபடையில் வந்து எத்தனை மெய் எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும் அப்படின்னா 10, ஆயுத எழுத்தோடு சேர்ந்து மொத்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 11. அந்த மெய் எழுத்துக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மெல்லின எழுத்துக்கள் 6 மெய் எழுத்துக்களும் வந்துடும். மெல்லின எழுத்துக்கள் 6 மெய் எழுத்துக்களும் வந்துடும். இடையின எழுத்துக்களில் வந்து
அந்த இடையின இர்ரும் சிறப்பு இல்லும் மட்டும் வராது, மீதி 4 எழுத்துக்கள் வந்துடும். ஸோ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன நம்மனா இடையின எழுத்துக்கள் எரல வளலால் வந்து இடையின ராவும் சிறப்பு லாவும் வந்து வராது. அதை தவிர மீதி 10 மெய் எழுத்துக்கள் வந்து வரும். ஸோ இந்த 10 மெய் எழுத்துக்கள் எப்படி வரும்? ஒற்றளபடை என கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒற்றெழுத்துக்கள் 2 வாட்டி வந்து வரும். இது வந்து ஒற்றளபடை. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல். இது மட்டும் ஒற்றளபடை அளபடை மட்டும் ஒரு வாட்டி பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10 வகை. அளவெடுத்தல் என்றால் என்ன? நீண்டு ஒலித்தல். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடையினுடைய வேறு பெயர் என்ன? இசைநிறை அளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள்ள வந்து ஓசை குறையிறப்போ அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் வந்து அளவெடுத்தலை இசைநிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னிசை அளபடை வந்து செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளவெடுப்பது வந்து இன்னிசை அளபடை. ஸோ ஊல வந்து முடிஞ்சால் இன்னிசை அளபடை. அதே வந்து ஓல வந்து வந்ததுன்னா அது வந்து இசைநிறை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து எந்த உயிரெழுத்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஈல வந்து வரும். செய்யுள்ள ஒரு பெயர்ச்சொல் எச்சு சொல்லாக திரிந்து அளவெடுப்பதே வந்து சொல்லிசை அளபடை. நசை என்பதனுடைய பொருள் என்னென்னா விருப்பம். அதை வேணும்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஒற்றளபடையில் வந்து எத்தனை மெய்யெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கணும்னா 10 மெய்யெழுத்துக்கள். ஆயுத எழுத்தோடு சேர்ந்து எத்தனை ஒற்றெழுத்துக்கள்னா 12 ஒற்றெழுத்துக்கள் வந்து அளவெடுக்கும். ஒற்றளபடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள்ள வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான அந்த இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன் இவ் இ இல் இல் ஆகிய 10ம் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது தான் வந்து ஒற்றளபடை. எக் அப்படின்ட்டு வரும். ஒற்றளபடையுடைய எக்ஸாம்பிளும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல். சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ மலர்ந்தது, மாடு வந்து புல் தின்றியது. இதில் பூன்றது ஓர் எழுத்து தனித்து வந்தாலும் அதற்கு வந்து பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் மாடு புல் தின்றது பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தர வகையில் அமைகிறதும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லாகும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சொல் வந்து பார்த்திங்கன்னா இரு திணைகளுக்கும் 5 பால்களைக்கும் குறிக்கும். சொல் வந்து இருதிணையான உயர்திணை அக்ரிணைக்கும் 5 பால்களான ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால்களுக்கும் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள் என்ன? தன்மை முன்னிலை படற்கை. மூவகை இடங்கள் எத்தனை? 3. தன்மை முன்னிலை படற்கை. உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வந்து சொல் வந்து வரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். சொல் வந்து எப்படி இருக்குமா? வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் இருக்கும். ஒரு வார்த்தை ஒரு சொல்லனாவே உயிர் இருக்கிறது உயிரற்றத்துக்கு வரும், எல்லா இடங்களையும் வரும் அப்படின்றது படித்து ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். இருந்தாலும் வந்து எக்ஸாம்பிள் கேட்டால் சம்டைம் வந்து குழப்பம் அடைவோம். அதனால் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. மொழி வந்து எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். அந்த 3 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இதுவே ஒரு கேள்விதாங்க. நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா மூவகை இடங்கள். ஸோ மூவகை இடங்களில் வந்து பொருந்தாதது எது அப்படின்ட்டு கேட்கலாம். கீழே வந்து தன்மை முன்னிலை படற்கை கொடுத்து வேறு ஏதாவது கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஸோ இல்லைன்னா வேறு எப்படி கேட்பாங்கன்னா இடங்கள் எத்தனை வகைப்படும்னா நம்மளுக்கு அப்போ தெரியணும் 3 வகைன்றது. அதே போல் மொழி எத்தனை வகைப்படும்னா அப்பவும் நம்மளுக்கு தெரியணும் 3 வகை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஸோ நன்னூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மொழி வந்து ஒரு பொருள் எனவும், ஸோ ஒரு மொழி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பொருள் எனவும், தொடர்மொழி பல பொருள் என, தொடர்மொழிக்கு வந்து பல பொருள் என, பொது வந்து இருமையும் ஏற்பன. அதாவது தனிமொழி என்ன ஒரு பொருள், தொடர்மொழி என்ன பல பொருள், பொதுமொழி என்ன பொதுவாக இருக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு பொருள் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் இருக்கும்ன்ற மாதிரி எதில் குறிப்பிட்டிருக்காங்க? நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் படித்ததப்போ புரியாதவங்க கீழே அடுத்தடுத்து பார்க்க போகிறதுல வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். தனிமொழி ஒரு பொருள் எனவும் தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன. அப்போ தனிமொழி அப்படின்னா ஒரு மொழின்னு பார்த்தோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கண்படி என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல், அதுக்கு வந்து பொருள் இருக்குது, இது வந்து பிரிக்க முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்போ கண்ணன் படித்தான்ன்றதும் ஒரு சொல்லு தான், அதுக்கும் வந்து பொருள் இருக்குது, அதை வந்து பகுக்க முடியும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள் தொடர்மொழி. தொடர்மொழி என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். எக்ஸாம்பிள் கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள்ன்றது தொடர்மொழி.
ஸோ இதுக்கு வந்து பொருள் வந்து இப்படி தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அதை தொடர்மொழின்னு சொல்கிறாங்க. பொதுமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளை வந்து சொல்லுது. அந்த சொல்லை வந்து பிரிக்கிறப்போ பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் வந்து பொதுமொழி. தனித்து நிற்கும் போது ஒரு பொருள் தருது, தொடர்ந்து வரும்போது ஒரு பொருள் தருது, அப்படி பொதுவாக அமைகிறத என்னன்னு சொல்கிறாங்க, பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பாருங்க, புரியும். 8 அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அது ஒரு எண்ன்றதை குறிக்கும். வேங்கை அப்படின்னா அது வேங்கை மரத்தை வந்து குறிக்குது. அதே வந்து இதை பிரிக்கும் போது 8 வந்து எப்படி பிரிக்கலாம்னா எல் குட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாமா. எல்லுன்னா நம்ம சாப்பிட்ற எள்ளு, தூன்னா அதனுடைய பொருள். ஸோ தூன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, அதனுடைய பொருள் வந்து உண்ன்றது வருது. அப்போது 8 வந்து எல் குட்டல் தூ 8 அப்படின்னு எழுதும் போது என்ன வந்து குறிக்குது. அதே அது எல் குட்டல் தூ அப்படின்னு அதை பிரிக்கும் போது எல்லை உண் என்ற பொருளை வந்து தருது. அப்போது ஒரு வார்த்தையாக இருக்கும்போது ஒரு பொருளும் பிரித்து பார்க்கும்போது வேறு பொருளும் தர்றதால இது வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேங்கையை வந்து எப்படி பிரிக்கலாம்னா வேம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கலாம். வேம் அப்படின்னா வேகின்ற, கை என்றது நம்மளுடைய கைகள் வந்து குறிக்குது. அப்போ வேகின்ற கை அப்படின்ட்டு வேற ஒரு பொருளை வந்து தருது. வேங்கை என்ன மரத்தையும் வேம் குட்டல் கை அப்படின்னு பிரிக்கும் போது வேகின்ற கை அப்படின்னு வேற ஒரு பொருளை தரதால இது வந்து பொதுமொழி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ பொதுவான வார்த்தை இருவேறு பொருள்களில் தரதால இது வந்து பொதுமொழி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர் எனப்படும். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈதல், நடத்தல், இந்த தல், அல், கல், மல், கை இப்படியெல்லாம் முடிஞ்சதுன்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்ட்டு வரும். அந்த தொழிற்பெயர் வந்து ஈதல்னா கொடுக்கறது, அதில் வந்து எண்ணிக்கை வந்து காட்டுதா கிடையாது, எண் வந்து காட்டலை. இடம் வந்து மூவிடம் வந்து பார்த்தோம் இல்லையா, தன்மை முன்னிலை படற்கை, இடம் வந்து காட்டுதா, எங்கே யாருக்கு கொடுத்தாங்கன்ட்டு கிடையாது. காலம் இறந்த காலமாக நிகழ்காலமாக ஏதாவது தெரியுதா, ஈதல் நடத்தல்ன்றது மூலயமா வந்து தெரியல. பால் அப்படின்னா ஆண் பாலை யாருக்கு கொடுத்தாங்க, ஈதல்னா கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, என்ன பால், ஆண் பாலா பெண் பாலா, அது வந்து எதுவுமே வந்து குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வர்றதால இதை வந்து தொழில் பெயர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்ன, சிம்பிளாக என்னென்னா அதுக்கு வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு விகுதி இருந்தால் வந்து அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நட, வாள், ஆள் என்பது ஒரு வினை, அது தொழிற்பெயராக விகுதி பெற்று வந்து அது எப்படி வரும், நடத்தல், வாழ்க்கை, ஆளல், அந்த இல்லு, தல்லுன்றது ஒரு விகுதி, கை என்றது விகுதி, ஆளல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் குட்டல் அல் அப்படின்னு பிரிப்போம். அப்போ அல்லன்றது ஒரு விகுதி. அப்போ விகுதி வந்திருந்தால் அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். நடத்தல், வாழ்க்கை, ஆளல்ன்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வினையடி என்ன நடத்தல்ல நட, வாழ்க்கையில் வாழ், ஆளல்ல ஆள், இது வந்து ஆள், நட, வாள்ன்றது ஒரு வினையடி. இது வந்து வெவ்வேறு விதமாக விகுதிகளை வந்து ஏற்கும்னு சொல்கிறாங்க. நட என்பது வினையடி, நடை, நடத்தல், அப்படிலாம் அந்த நடன்றதுலவே வந்து பல்வேறு விகுதிகள் வந்து சேருது இல்லையா. நடன்றதுல நடை அப்படின்னவும் நடத்தல் எனவும் வந்து சேருறதை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைன்னா எதிர்மறையாக வந்து குறிப்பிடுவாங்க. நடத்தல்னா அது வந்து தொழிற்பெயர். நடவாமைன்னா நடக்க மாட்டாங்க, கொல்லாமை, இதெல்லாம் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெற்றிருந்தா விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி இல்லைன்னா அது வந்து முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து தட்டு, உரை, அடி. இந்த சொற்களை முறையாக வந்து எப்படி சொல்லணும், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்ற பொருள் பெற மாதிரி வந்து கூறணும். அதனுடைய விகுதிகள் இல்லாததால் இதை வந்து முதல் நிலை, ஸோ அந்த வினையடிகள் மட்டும் இருக்கிறதால இதை வந்து முதல் நிலை தொழில் பெயர். ஸோ விகுதி வந்திருந்தால் விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி இல்லாமல் வருதுன்னா முதல் நிலை தொழிற்பெயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னா, இப்போ முதல் நிலை திரிந்த இந்த பாக்ஸை பாருங்க, தெளிவாக வந்து புரியும். இப்போ வந்து
முதல் கெடுதல் கெடுதல் சுடுதல்ன்றது ஒரு தொழில் பெயர் அப்படின்னு தெரியணும். அதனுடைய வினையடி முதல்நிலை வினையடி அல்லது முதல்நிலை அப்படின்னு எப்படி வரணும்? கெடு சுடு அப்படின்னு வரணும். அதே வந்து அப்படி வராமல் கேடு சூடு அப்படின்னு திரிஞ்சு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து முதல் நிலையே என்ன ஆயிருக்கு? கெடுன்றது கேடு அப்படின்னு திரிஞ்சிருக்கு, சுடுன்றது சூடு அப்படின்னு திரிஞ்சு வந்தால் அது வந்து முதல்நிலை. எது முதல்நிலை தானே திரிந்து வந்திருக்கு, அப்போ முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே சொல்லியிருக்காங்க பாருங்க, விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் தான் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு பேரு, பெருன்னு வரணும். பெருன்னா பெறுதல். ஸோ அப்போ வந்து பெரு அப்படின்னு வந்திருந்தா அது வந்து முதல்நிலை தொழில் பெயர் வரும். அதே வந்து பேருன்னு வந்ததால முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு? பெருக்கு பதிலாக பேரு அப்படின்னு திரிந்து வந்ததால இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர். ஒரு வினை முற்று, ஸோ ஒன்று வந்து முற்று பெற்ற ஒன்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். ஸோ ஒரு வினைமுற்று வந்து பெயரினுடைய தன்மையை வந்து அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது வந்து தன்மை முன்னிலை படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். ஸோ வினையால் அணையும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடங்கள்லையும் 3 காலங்கள்லையும் வந்து வருது. எக்ஸாம்பிள் வந்து வந்தவர் அவர்தான், வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது ஷார்ட்டாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வினையால் அணையும் பெயர் என்னவே சென்றோர், ஓரு, அரு, ஆறு இது போல் வரும். வந்தவர் அர், கடைசியில் வந்து விகுதி எப்படி முடியுது? அர்ன்னு முடியும். பொறுத்தார் ஆறுன்னு முடியும். சென்றோர்ன்றது வினையால் அணையும் பெயர், ஓர் அப்படின்னு முடியும். இந்த அரு ஆறு ஓர் இப்படியெல்லாம் சென்றோர், வந்தோர், போனோர், செய்தோர், வந்தனர் இப்படியெல்லாம் முடியுதுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் வந்து வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். ஸோ வினையை தான் வந்து உணர்த்தி நிற்கும். வினை வந்து எது? அந்த முதல் நிலையில் வருது இல்லையா, அதை வந்து உணர்த்தி வந்து நிற்கும். வினையால் அணையும் பெயர் வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்பெயர் வந்து காலம் வந்து காட்டாது, வினையால் அணையும் பெயர் வந்து காலம் வந்து காட்டும். தொழிற்பெயர்னா படற்கைக்கே உரியது, வினையால் அணையும் பெயர் வந்து மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு வந்து பாடுதல், படித்தல் என்றது தொழிற்பெயர், பாடியவள் படித்தவர். ஸோ பாடியவள் என்றது இப்போ நம்ம முன்னாடி ஷார்ட்கட் சொன்னப்போ என்ன சொன்னோம்? அரு ஆறு ஓர் அப்படியெல்லாம் வந்ததுன்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பாடியவள், ஸோ வித்தியாசமாக கொடுத்துருக்கிறதால இதை ஹைலைட் பண்ணி பாடியவள் அப்படின்னா பாடியவள், சென்றோர், படித்தவர், வந்தோர், போனோர், செய்தோர், செய்தவர் அப்படியெல்லாம் வருது. பாடியவள் அப்படின்னா பாடியவளும் வந்து வினையால் அணையும் பெயர்ன்றதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல் ஆகும். சொல் வந்து எங்கெங்கே வரும்னா இரு திணைகளையும் 5 பால்களையும் வந்து குறிக்கும், மூவிடங்களையும் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வந்து விளங்கும். மொழி வந்து 3 வகை: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் எனவும், தொடர்மொழி பல பொருள் எனவும், பொது வந்து இருமையும் ஏற்பனன்ட்டு எதில் குறிப்பிட்டிருக்காங்க? நன்னூல். தனிமொழி அப்படின்னா தனித்து வந்து பொருள் தந்தா தனிமொழி. எக்ஸாம்பிள் கண்படி, கண்ணன் படித்தான் என்பது தனிமொழி. தொடர்மொழின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தா தொடர்மொழி. எக்ஸாம்பிள் கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். பொதுமொழின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல்லு பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் வந்து தந்துச்சுன்னா அது வந்து பொதுமொழி அப்படின்னு அழைப்பாங்க. பொதுமொழிக்கு எக்ஸாம்பிள் 8 வேங்கை. 8 வந்து எப்படி பிரிக்கலாம்? எல் குட்டல் தூ, எல் குட்டல் தூ அண்ணா எல்லை உன். வேங்கையை வந்து வேம் குட்டல் கையன் பிடிக்கலாம். வேம் குட்டல் கையன்னா வேகின்ற கை. தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ வந்து உணர்த்தாமல் வருவது தான் வந்து தொழிற்பெயர். ஈதல், நடத்தல் என்றது தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நடத்தல், வாழ்க்கை, ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். ஒரே வினையடி வந்து பல விகுதிகளையும் தொழிற்பெயரில் வந்து ஏற்கும். எதிர்மறை தொழிற்பெயர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நடவாமை, கொல்லாமை. முதல்நிலை தொழிற்பெயர் வந்து தட்டு, உரை, அடி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வந்து பேரு, கேடு, சூடு. வினையால் அணையும் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைமுற்றின் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். தன்மை முன்னிலை படற்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வந்து வினையால் அணையும் பெயர் வந்து வரும். வினையால் அணையும் பெயர் எங்கெங்கே வரும்னா 3 இடங்களையும் 3 காலங்களையும் வரும்.
வந்தவர் பொறுத்தார் என்பது வினையாளனையும் பெயர். பாடுதல் படித்தல் என்பது தொழில் பெயர். பாடியவள் படித்தவர் என்பது வினையாளனையும் பெயர். மெத்த வணிகலன் அப்படின்னா வணிக கப்பல்களையும் ஐம்பெருங்காப்பியங்களையும் வந்து குறிக்குது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் வந்து எப்படி சொல்லுவாங்க? காய்ந்த இலையை வந்து சருகு என்றும் காய்ந்த தோகையை சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என் தமிழ்னா அப்படின்றது ஆப்ஷன் வந்து ஈங்க எம் குட்டல் தமிழ் குட்டல்னா. ஸோ அது வந்து மிஸ்டேக்காக வந்து ஹைலைட் ஆயிருக்கு. ஆப்ஷன் வந்து இ. என் தமிழ்னான்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் என்ன? பாடல். வினையால் அணையும் பெயர் என்ன? கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எதுன்னா மணி வகை. அடுத்து வந்து பாருங்க, இங்க சுந்தர கவிராசருடைய பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். ஸோ அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து அங்கே 1, 2, 3 கொடுத்துருந்தா அங்கே மரம் வந்த இடத்துல என்ன பொருள் என்று கீழே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வீரரை வந்து குறிக்குது, குதிரையை வந்து குறிக்குது, புளியை வந்து மரம் அப்படின்றது குறிக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் முக்கியமாக இது போல் மரம்னு வந்தால் எவ்வளோ அழகாக இப்படி ஒரு தமிழ் கவிதையா சுந்தரமாக இருக்கே சுந்தர கவிராசர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரமாக இருக்கே சுந்தர கவிராசர். இந்த இது வந்து எந்த இதில் வந்து தொகுத்து வச்சிருக்காங்கன்னா தனிப்பாடல் திரட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மரம் வருதுன்னா இவ்வளோ சுந்தரமாக மரத்தை பயன்படுத்திய ஒரு கவிதையா சுந்தர கவிராசர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தனித்திறமை தானே, ஒரே வார்த்தையை வந்து அடுத்தடுத்து பயன்படுத்தி கவிதை எழுதுதப்போ தனிப்பாடல் திரட்டில் வந்து இடம்பெற்றிருக்குன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம்போதி நிதம் ஓதி உணர்ந்தின் புருவமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யாருடைய பாடல் வரிகள்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா விநாயகருக்கு வந்து கோயிலில் என்ன பண்ணுவாங்க? தேனால் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அப்புறமா செந்தமிழாலான பாடல்கள் எல்லாம் வந்து ஒலிக்க செய்வாங்க. சிலம்பமெல்லாம் அதாவது ஒரு சில சிலம்ப ஆட்டம்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தினா ஒரு சிலதெல்லாம் ஊரில் வந்து நிகழ்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனிலே உரிய விநாயகரை வந்து என்னது தேன் அபிஷேகம் பண்ணி தேனிலேயே வந்து ஊற வைப்பாங்க. செந்தமிழில் சுவையான பாடல்கள் எல்லாம் ஒலிக்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி கவிமணி தேசிக விநாயகனார் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிவாயருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. தேனிலும் இனிய நற்செந்தமிழே. தேனிலே ஊறிய அப்படின்னா விநாயகனார், ஊற வச்சிருக்காங்கன்னா விநாயகனார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் உண்டமிழ் மொழியே உணர்வினும் குணர்வதாய் ஒளித்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரும் கிருகனா வயங்குனன் மொழியே. மாந்தரும் கிருகனா வயங்குனன் மொழியே தானினி சிறப்புறன் தனித்தமிழ் மொழியே தலைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே அப்படின்ட்டு நமச்சிவாயர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் வந்து தேனை விட இனிமையாக இருக்கான். தென்னாடு விளங்குற திகழ்ந்தென் மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஊனினும் ஒளிர்வுறும் உண்டமிழ் மொழியேன்னா பல காலத்துக்கு முன்னாடியே தோன்றிய மொழி, அப்புறமா வானத்தை விட ஓங்கிய ஒரு மொழி அப்படின்ட்டு தமிழ் மொழியை வந்து ரொம்ப புகழ்ந்திருக்காரு. ஸோ தானினும் சிறப்புறம் தனித்தமிழ் மொழியே எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள் மொழியே வண்டமிழ் மொழியே தனித்தமிழ் மொழியே தண்டமிழ் மொழியே ஒண்டமிழ் மொழியே செந்தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொழியை வந்து புகழ்ந்து யார் சொல்லியிருக்காரு? அந்த நமச்சிவாயரே வந்து தமிழ் மொழியை வந்து இப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. நமச்சிவாயர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமச்சிவாயரே என்ன சொல்கிறாரு? நம்ம தமிழ் வந்து அந்த அளவுக்கு வானம் அளவுக்கு ஓங்கிய ஒரு தமிழ் மொழி, செம்மையான மொழி, தேனை விட இனிமையான மொழி அப்படின்ட்டு புகழ்ந்து அந்த கடவுள் நமச்சிவாயரே வந்து சிவனே வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம். ஒவ்வொல்லன்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் வந்து மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. ஸோ வீட்டில் ஒரு சிலர் வந்து ஒப்புக்கு சப்பாக இருப்பாங்க இல்லையா, வேலைக்கு போகலன்னா ஒப்புக்கு சப்பாக வந்து இருப்பாங்க. அப்போ ஹோமோகிராஃப்னா ஹோமில் வந்து ஒப்புக்கு சப்பாக இருப்பாங்க, ஒப்பெழுத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோலிங்கல்னா ஒரு மொழி, மோனோலிங்கல் சோலோ மாதிரி சோலோ டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோலோ டான்ஸ்னா ஒரே ஒரு பர்சன் வந்து ஆடுவாங்க. அது போல் மோனோ அப்படின்னாலும் ஒன்று ஒரு மொழி, மோனோலிங்கல் ஒரு மொழி.
கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் வந்து கலந்துரையாடல். இது எல்லாருக்கும் தெரியும். அறிவை விரிவு செய். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் பதில் சொல்கிறாரு, மணி தான் ஐயா, இப்போல்லாம் தமிழ் நல்லா தெரியும்னா அது மூலயமா மணியெல்லாம் சம்பாதிக்கலாம்ப்பா. சோசியல் மீடியாலெல்லாம் இப்போல்லாம் தமிழ் சம்மந்தமாக இது பண்ணால் நல்லா ட்ரெண்ட் ஆகுது. மணியை வந்து மணி சம்பாதிக்கலாம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்னா மணிக்காக தான். அப்படின்னா சேதுமணி மணியன், மணியன்னா சேதுமணி மணியன் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்ட்டு என்னுடைய அண்ணா வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம்னு யார் சொல்கிறாரு? அண்ணா வந்து சொல்கிறாரு. அண்ணன் மா நன்னன். ஸோ அண்ணன் நன்னன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணன் வந்து சொல்கிறாருன்றது நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். இப்போ பச்சை மரங்கள் எல்லாம் பச்சையாக இருக்கும். அதிலேருந்து நிழல் கிடக்கணும்னா என்ன ஆகணும்? சூரியன் வந்து உதயமானதான் நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மரங்கள்ல இருந்து நிழல் கிடைக்கும். அப்போ பச்சை நிழல்னா உதயசங்கர். பச்சை மரங்கள்ல இருந்து நிழல் வேணுமா? அப்போ சூரியன் வந்து உதயமாகணும்னா உதயசங்கர் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்னா முனைவர் சேதுமணி மணியன், தவறின்றி தமிழ் எழுதுவோம் வந்து மா நன்னன், பச்சை நிழல் வந்து உதயசங்கர். அவ்வளோதாங்க. இதோட வந்து 10ஆம் வகுப்பு இயல் 1 வந்து முடியுது. தேங்க்யூ.